வணக்கம். புதன் உச்சமானால் எந்தெந்த லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஒரு லக்னங்களுக்கும் வேறு வேறு விதமான பலன்களை அளிக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்றுவிட்டாலோ அல்லது மிதுனத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தாலோ பலம் பெற்றிருப்பதாக எடுத்துக்கொள்வோம். அப்படி இருந்தால் சாதாரணமாக ராசி கட்டத்தில் சொந்த வீட்டில் இருப்பதே பலம்தான். அம்சத்தில் நீச்சமாகாமல் இருந்தால் போதும். எனவே இப்படிப்பட்ட நிலையில் ஒரு லக்னத்திற்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இதில் முதலாவதாக மேஷ லக்னத்திற்கு 3, 6 என்று சொல்லக்கூடிய நலஸ்தானங்கள் இல்லை என்று ஜோதிடம் சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் 3ஆம் இடம் வெற்றி, விஜயஸ்தானம் என்று வீரியத்திற்கும் விஜயத்திற்கும் ஜெயத்திற்கும் வெற்றிக்கும் சொல்லுகிறது, தைரியத்திற்கும் சொல்லுகிறது. எனவே மேஷ லக்னத்துக்கு புதன் 6 கூடியவனாகவும் வருவதால் அந்த திசையில் சொந்த வீட்டிலிருந்து விட்டால், பலமாக இருந்து விட்டால் வியாதியும் கொடுப்பார் என்று நினைக்கலாம். பொதுவாகவே ஜென்ரல் ஜோடியாக் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் 6வது வீடான இந்த புதனுடைய வீடு வருவதால் புதன் திசை வந்தாலே பொதுவாக எல்லோருக்கும் வியாதி வரும் என்பது பொது கருத்து. இது தவிர மேஷ லக்னத்துக்கு நிச்சயமாக சில வியாதிகள் வரலாம், வெற்றியும் வரலாம், சகாயமும் கிடைக்கலாம். என்ற வகையில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மட்டும், திசையும் வந்தால் மட்டும் இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும், கலந்து இருக்கும், நன்மையும் தீமையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ரிஷபலக்னம். ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் 2, 5 கூடியவர், பெரிய யோகாதிபதி என்று சொல்கிறார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்ற பெரிய ஒரு பொறுப்பில் இருப்பதால் இந்த புதன் நற்பலனை செய்ய வேண்டும். 2ஆம் இடத்தில் இருந்தால் தனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் சென்ற புதனாகும். 5வது வீட்டிலேயே உச்ச வீட்டில் இருந்து விட்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் என்ற கணக்கு வரும். எனவே எப்படி இருந்தால் ரிஷபலக்னத்திற்கு புதன் பலம் பெற்றுவிட்டால், மிதுனத்திலோ கன்னியிலோ இருந்தால் உறுதியாக நற்பலனையே செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. இதனால் ரிஷபலக்னக்காரர்களுக்கு புதன் வலுப்பெறுவது நன்மையே. மிதுனலக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியாகவே வருகிறார் புதன். இந்த புதன் லக்னாதிபதியே வருகிறார், 4 கூடியவராகவும் வருகிறார். எனவே லக்னாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய புதன் ஆட்சியோ உச்சமோ மிதுனத்திலோ கன்னியிலோ இருந்தால் நிச்சயமாக நற்பலன்களே நடக்கும். கேந்திராதிபதி தோஷம் உண்டு என்று சொன்னாலும் கூட கேந்திரத்திலே இருந்து விடுவதால், சொந்த வீட்டுக்கு சென்று விட்டதால் அந்த தோஷங்கள் மறைந்து நற்பலனே நடைபெறும். எனவே மிதுன லக்னத்திற்கு புதன் திசை நன்மையென்றே கருதலாம். அடுத்ததாக கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 3, 12 கூடிய புதன் எப்படி இருந்தாலும் வலுப்பெறுவது நல்லதல்ல. இங்கு 3 கூடியவன் வெற்றி ஸ்தானாதிபதி தானே என்று கேட்டால் கடகத்துக்கு நன்மைகள் செய்வதில்லை. விரையாதிபதி என்ற கணக்கு வந்து விடுவதால் நிச்சயமான நல்ல பலன்கள் இல்லை. குரு பாக்கியாதிபதியாக வருகின்ற கடகலக்கணத்துக்கு புதன் நல்லவராக வர வாய்ப்பில்லை. சரி, சிம்மலக்கணத்துக்கு புதன் 2, 11 கூடிய தன லாபாதிபதி என்ற கணக்கில் வந்தாலும் அவரே மாரகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து விடுவார் என்ற பயம் இருக்கிறது. எனவே புதன் மிகவும் வலுப்பெறாமல் இருந்தால் போதும். சிம்ம லக்னத்திற்கு புதன் திசை நன்மையே செய்யும். ஆனால் இந்த அளவுக்கு உச்சமாகவோ அல்லது சொந்த வீட்டிலோ இருக்க தேவையில்லை. அதிலும் மிதுனத்திலாவது இருக்கலாம், கன்னியில் இருக்கலாமா என்பது சிறிது பயப்பட வேண்டிய விஷயம், சந்தேகத்துக்குரிய விஷயம். சரி, கன்னியாலக்கணத்திற்கு புதன் லக்னாதிபதியாகவும் 10 கூடிய கர்மாதிபதியாகவும் வருவதால் புதன் வலுப்பது மிகவும் நல்லது. 10ஆம் இடமான மிதுனத்திலே இருந்துவிட்டால் அருமையான தொழிலும் உயர் பதவிகளும் பெரிய முன்னேற்றமும் பாராட்டும் நிச்சயம் கிடைக்கும். லக்னத்திலே இருந்துவிட்டால் பெரிய அறிவாளியாகவும் விஞ்ஞானி போன்ற மூளையுடனும் புத்திசாலித்தனமாகவும் அந்த புத்திசாலித்தனத்தை வைத்து வியாபாரமோ அல்லது தொழிலோ செய்து அல்லது வேலைக்கோ சென்று மிக பிரமாதமாக வாழ்க்கையில் முன்னேறுவார் என்பது நிச்சயம். துலாலக்கணத்திற்கு 9, 12 கூடிய புதன் 9இல் இருந்தாலும் சரி, 12இல் இருந்தாலும் சரி நற்பலனையே செய்வார், நம்பலாம். நிச்சயமாக சுக்கிரன் லக்னாதிபதியாக கொண்ட துலாலக்கணம் புதனுடைய அம்சங்களையும் சேர்த்து வைத்திருப்பதால் நிச்சயமாக புதன் திசையில் நன்மையே செய்யும். விருச்சிக லக்னத்திற்கு 8, 11 கூடிய புதன் சற்று நல்லவர் போல் தெரிந்தாலும் 11க்குரியவர் லாபாதிபதி தானே என்று கருதினாலும் 8க்குரியவராக வருவதால் அதிலும்
செவ்வாய்க்கு கொடும் பகையாக இருப்பதால் நிச்சயமாக விருச்சிக லக்னத்துக்கு புதன் திசை நன்மை செய்யும் என்று சொல்ல முடியாது. மிக மிக சந்தேகமே. ஒரு 5% ராசி நன்றாக வந்தால், சுக்கிர ராசியாகவோ புதன் ராசியாகவோ வந்துவிட்டால் சிறிது நன்மையை எதிர்பார்க்கலாம். அல்லது அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக புதன் நல்ல பலன் தராது. தனுசு லக்னத்திற்கு புதன் சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ இருந்து விட்டால் நன்மை இல்லை. 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தால் தொழிலாவது மேன்மைப்படும். 7இல் சொந்த வீட்டில் இருந்து விட்டால் பாதகமே வலுக்கும். எனவே புதன் திசைவர்களுக்கு நன்மை தராது. மகர லக்னத்துக்கு புதன் மிதுனத்திலோ கன்னியிலோ இருந்து விட்டால், மிதுனத்தில் இருந்தால் 6ஆம் இடம் என்ற கருத்தும், கன்னியில் இருந்தால் 9ஆம் இடம் என்ற கருத்தும் இருக்கிறது. இருந்தாலும் கூட மகர லக்னத்திற்கு நிச்சயமாக இந்த புதன் திசையில் நன்மையே செய்வார். மிதுனம் கன்னியில் இருப்பது நல்லது தான். கும்பலக்கணத்துக்கு 5, 8 கூடிய புதன் 5ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ இருந்தால் நிச்சயமாக நன்மையே வைக்கும். அஞ்ச தேவையில்லை. அஷ்டமாதிபதி உச்சம் பெற்று விட்டார், அஷ்டமத்திலே இருந்து விட்டார் என்று அஞ்ச தேவையில்லை. அந்த அஷ்டமாதிபத்தியம் அதிகமாக இருக்காது. சில தொந்தரவுகள் இருந்தாலும் தாங்கக்கூடிய அளவிலேயே இருக்கும். எனவே கும்பலக்கணத்திற்கும் புதன் வலுத்து மிதுனம் கன்னியிலிருந்து திசை வந்தால் நல்லது தான். மீனலக்கணத்துக்கும் தனுசு லக்கணம் போலவே 7 கூடிய மாரகாதிபதி பாதகாதிபதியாக புதன் வருவதால் உச்சம் பெறுவது நல்லதல்ல, ஆபத்து தான். 4ஆம் இடத்தில் இருந்து விட்டாலும் படிப்பு மட்டும் வருவே தவிர அதிலேயும் பாதகம் இருக்கும். அந்த படிப்பினால் உபயோகம் இருக்காது. இவைதான் 12 லக்கணங்களுக்கும். மிதுனத்திலோ கன்னியிலோ புதனிலிருந்து புதன் திசை வந்துவிட்டால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் அம்சத்தில் இந்த புதன் நீச்சமாகாமல் இருந்தால் போதும். வர்க்கோத்தமாக இருந்தாலும் தவறில்லை. சரி, இப்போது புதன் ரிஷப லக்னம், துலா லக்னம், கன்னி லக்னம், மிதுன லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னமாக வந்து விட்டது. சொந்த வீட்டிலும் இருந்து விட்டது. ஆனாலும் பலன் தரவில்லை. ஏதோ காரணம். குரு நட்சத்திரமாக போய்விட்டது, திருவாதிரையில் இருந்து விட்டது, அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டது, செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து கண்ணியில் இருந்து விட்டது என்று பல காரணங்களை சொல்லிக்கொண்டு அதனால் புதன் திசை நன்றாக இல்லை என்றால் பாசிப்பருவு என்று சொல்லக்கூடிய பச்சை பயிரை தானம் செய்யலாம். பச்சை பயிரை புதன்கிழமை ஒரு 50 கிராம் சுண்டல் செய்து சாப்பிடலாம். புதனுக்கு உண்டான தகடு எந்திரம் வாங்கி அவருடைய அறையில் வைத்து கொள்ளலாம். படிப்புக்காக இருந்தாலும் சரி, தொழிலுக்காக இருந்தாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும் சரி, குடும்ப நன்மைக்காக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்துக்காக இருந்தால் எந்த காரணத்துக்காக இருந்தாலும் இந்த 6 லக்னங்களுக்கு புதன் சொந்த வீட்டில் இருந்தும் நன்மை செய்யவில்லை என்றால் இதையெல்லாம் செய்து கொள்ளலாம். மரகதக்கல் என்று சொல்லக்கூடிய பச்சைக்கல் மோதிரத்தையும் அணிந்து கொள்ளலாம். தினந்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம். இது தவிர ஒல்லியாக இருக்கக்கூடியவர்கள், சிகப்பாக இருக்கக்கூடியவர்கள், வியாபாரிகள், சிறு சிறு வியாபாரிகள், தெரு வியாபாரிகள், நடை வியாபாரிகள், பிளாட்பார் வியாபாரிகளுக்கு உதவி புரியலாம். இவர்களெல்லாம் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள். கணக்கு வாத்தியார் அவர்களுக்கு உதவி புரியலாம். கணக்கு பாடத்தை இலவசமாக சொல்லிக் கொடுக்கலாம். கணக்கு புத்தகங்களை வாங்கி குழந்தைகளுக்கு பரிசளிக்கலாம். குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பேனா, பென்சில், நோட் புத்தகம் போன்றவற்றை பரிசளிக்கலாம். இவையெல்லாம் செய்து புதனுடைய பரிகாரமாக செய்து புதன் மூலமாக புதனை பலப்படுத்தி நாம் புதனுடைய நன்மைகளை அடைய முடியும். இது இந்த 6 லக்னங்களுக்கு. ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் லக்னங்களுக்கு மிதுனத்திலும் கன்னியிலும் இருந்து திசையை நடந்து அப்பவும் சரியில்லை என்றால் இப்படி பரிகாரம் செய்து கொள்ளலாம். மற்றபடி மிச்ச 6 லக்னங்களுக்கு புதன் திசை வந்துவிட்டு தொல்லைகள் இருந்தால் இதே போன்ற பரிகாரங்களும் செய்து கொள்ளலாம். ஆனால் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. தொல்லைகள் இல்லாமல் இருக்க அங்கு பரிகாரம் செய்ய வேண்டும். நன்மைகள் அதிகரிக்க இந்த ரிஷப, துலாம், மிதுன, கன்னி, மகர, கும்ப லக்னக்காரங்கள் செய்ய வேண்டும். இது நன்றாக புரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயமாக இந்த ஜோதிடத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் அனுப்பும் விசித்திர வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். விசித்திர வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.